ஆனாலுமே முதல்ல சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கக்கூடியவங்கள ரொம்ப முக்கியமானவராக இருக்கக்கூடிய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் நம்மளுடைய ஆர்வி உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா சார் அவ்வளோ பெரிய படங்கள், அவ்வளோ அழகான பாடல்களுக்கு வந்து லிரிக்ஸ்லாம் எழுதி நமக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ இந்த வேலையை சார் வந்து ரொம்ப சின்சியராக, அதாவது என்ன சின்ன படமாக இருந்தாலும் சரி, என்ன படமாக இருந்தாலும் என்னுடைய சப்போர்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டே இருக்காரு. நன்றி சார். ஸோ படங்கள் பண்ணி ஒரு பிஸியான இயக்குனர் சொன்னேன். ட்ரெஸ் சென்ஸ்லாம் பார்த்தீங்களா மாறிட்டாரு. எப்பவுமே ஷர்ட் போட்டு வருவார். நடிக்க ஆரம்பிச்சோன்னே சார் வந்து டிஷர்ட்டில் வந்திருக்காரு. வெல்கம் சார். எஸ், புது நடிகர்கள், புது டெக்னீஷியன்ஸ், புது டைரக்டர்ஸ்களை வந்து நம்ம இண்டஸ்ட்ரி கொடுத்து தமிழ் சினிமாவின் புதிய தலைமுறைக்கு பாதை வகித்த நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்துக்கு இயக்குனர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் ரொம்ப முக்கியம். தாம் பண்ண படங்கள்ல மிக சிறந்த ஒளிப்பதிவை நமக்காக அளித்திருக்கக்கூடிய செல்வா சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழ் மிக சிறந்த நடிகர், சமூக செயற்பாட்டாளர் ஆக்டர் சவுந்தரராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். டிஸ்கவரி புக் பேலஸ் ப்ரொடியூசர் வேடியப்பன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்ணன் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் வந்து மேடைக்கு வர இருக்காரு. படத்துடைய கேப்டன் டைரக்டர் முருகராஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு முருகராஸ் அவர்கள். பாடல்கள் உங்க எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு வந்து நீங்க பாடினதே வந்து உதாரணமா நாங்கள் எடுத்துக்கலாம். அழகான பாடல்கள் நம்ம கொடுத்த இசையமைப்பாளர் கெவின் டெகோஸ்டா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக பாடல் ஆசிரியர் நிலவை பார்த்திபன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பாடகர் P.N. கிரீஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தேவா சாரும் ஒரு பாட்டு வந்து அழகாக பாடி கொடுத்துருக்காரு. அடுத்ததாக கிரீஷ் அவர்களை அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து சுதா அவர்கள் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் பிளே பண்ணியிருக்காங்க. சுதா மேடைக்கு வாங்க. வெல்கம் சுதா. அண்ட் படத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எஸ், ஸோ நிகழ்ச்சியின் துவக்கமாக நம்மளுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் பொன்னுசாமி அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ஃபஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு வெல்கம் எவ்ரி ஒன். அதில் நம்ம எங்களோட அழைப்பை மதித்து வந்திருக்க எங்கள் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் ப்ரெஸ், அதுக்கப்புறம் நம்மளோட நண்பர்கள் அனைவரும் இந்த இதுக்கு வந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு திக்கி பேசுறதெல்லாம் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விஜய் கௌரீஷ் ப்ளஸ் எல்லோரும் ரொம்ப இது பண்ணி ஒரு சின்ன குரூவை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஒரு இசை வெளியீட்டு விழா வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக சொந்தங்களுக்கு வணக்கம். திரையுலக ஜாம்பவான்கள் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்க அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இவங்கெல்லாம் டிவியில் பார்த்துருக்கேன், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், நேரில் அதுவும் ஒரே மேடையில். இது வந்து ஒரு உன்னதமான தருணம். இது இந்த வாய்ப்புக்கே வந்து ரொம்ப மகிழ்ச்சி மற்றும் அனைவருக்கும் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நன்றி. இந்த படத்தில் ஒரு பாடலாசிரியனுக்கு பிடித்தமான இடங்கள்னா முக்கியமாக 2 இடத்த சொல்லலாம். ஒன்று வந்து பாடல் பதிவு நடைபெறும் அந்த ஒளிப்பதிவு கூடம், 2வது இது போன்ற இசை விளையாட்டு விழாக்கள் நடக்கக்கூடிய அரங்கம். அந்த வகையில் இது எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், பிடித்தமான மனிதர்கள், பிடித்தமான நிகழ்வு. அது ரொம்ப சந்தோஷம். இந்த கடுக்கா படத்தை பொறுத்த வரைக்கும் 2 பாடல்கள் 2யும் எழுதுகிற வாய்ப்பு எனக்கே கிடச்சிருக்கு. அது வரைக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே கௌரிஷோடையும் இசையமைப்பாளர் கெவினோடையும் சகோதரர் முருகராஜ் அவர்களையும் ஏற்கனவே 1-2 ப்ராஜெக்ட் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்.
அதன் தொடர்ச்சியாக அதன் நீட்சியாக இந்த படத்துலையும் வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அது ஒரு சௌகரியமாக இருந்தது. ஏற்கனவே வேலை செஞ்ச யூனிட் அப்படின்றதுனால அவங்களுக்கு கூட சேர்ந்து வேலை செஞ்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. எந்தவித அழுத்தமும் இல்லை எனக்கு. பொதுவாக அதை மாற்றி இதை மாற்றி அதை சரி இதை இது பண்ண அது மாதிரி எதுவுமே இல்லாமல் கொடுத்துட்டாங்க. இதான் டியூனு, இதான் கதை, இதான் சுச்சுவேஷன், நீங்கள் எழுதுறதான் பாட்டு அப்படின்ட்டாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப வசதியாக போச்சு. எழுதி 2 பாடலும் நல்லா வந்திருந்தது. அதுலேயும் ஒரு பாட்டு தேவசார் பாடிருங்கும் போது ரொம்ப பெருமை எனக்கு. அதனால் டீசர் சாங்கும் கடைசி நிமிஷத்தில் எழுத சொல்லி கேட்டாங்க. அது ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 20 நிமிஷம் மட்டும் தான் டைம் கிடச்சி அதுவும் எழுதி கொடுத்து அதுவும் கரெக்டாக கிளிக் ஆகிடுச்சு. அந்த விதத்தில் ரொம்ப 3 விஷயம் தான் டைரக்டர் கேட்டார். இந்த மாதிரி தேவதை அந்த பொண்ணு வந்து தேவதைக்கு மேலே அப்படின்ற விஷயத்தை எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னு. சரி, தேவதை வந்தாலும் தேவையில்லாடி தேரேறும் சாமி எனக்கு தேனே நீதாண்டி அப்படின்னு போட்டது பொருத்தமாகிடுச்சு, எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. அப்புறம் இன்னொன்று, இந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், கௌரிஷ் கேரக்டர் வந்து ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இல்லைன்னு சொல்லாமல் நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிம்பாப்பில். இல்லைன்னு சொல்லணும்னா அது உங்களுக்கு ஒரே ஒரு முடிவு தானே வேணுன்றது தான். அதை வந்து சொல்லியிருப்பார். அதை பாட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதையும் சேர்த்தாச்சு. அதெல்லாம் மீட்டருக்குள்ள உட்கார வைக்க கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கடைசியாக ஹீரோவோட எதிர்த்த வீடு தான் ஹீரோயின், அதை கடைசியாக கொண்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு. செதுக்குன சிலை ஒன்று எதிர்த்த வீட்டில் இருக்க வலிக்குமா எனக்குன்னா வாசக்கதவை திறக்க அப்படின்ற வரி அப்படி தான் வந்து உட்காந்துச்சு. அது எல்லாருமே ஓரளவுக்கு பிடிச்சிட்டு தேவசாரை சொல்லி பாராட்டினார். அதை அந்த வரியை கோட் பண்ணி மனப்பாடமாக கோட் பண்ணி பாராட்டினார். தேவசார்ட்ட இருந்து பாராட்டு வாங்குறதெல்லாம் தேவலோகத்தில் இருந்து பாராட்டு வாங்குற மாதிரி ஒரு பெரிய விஷயம். அது அமைஞ்ச வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். பாட்டு நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. படமும் நல்லா தான் வந்திருக்கு. திரும்பவும் வாய்ப்பளித்த அனைவர்களுக்கும் நன்றி. ஊடக நண்பர்களோட சப்போர்ட்டு நிச்சயமாக அதுக்கு தேவை. இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக்க உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதோட இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூட அமைகிறேன். நன்றி, வணக்கம். வந்து ஹீரோயினுடைய அம்மா கேரக்டர் அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் நேரில் பார்த்தா அப்படி தெரியலைங்க. வாங்க, உங்களுடைய அனுபவம் படத்தில் எப்படி இருந்ததுன்றதை பகிர்ந்துக்கோங்க. வாங்க சுதா. எட்டுமா வணக்கம், என் பேர் வந்து சுதா. இந்த படத்தில் வந்து நான் வந்து ஹீரோனிக்கு வந்து அம்மாவாக நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல்ல டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வந்து காமெடி ஆக்டராக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு என்ன வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதை வந்து சார் மனசில் வச்சுக்கிட்டு இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு 2 வருஷம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. சரின்னு சொன்னேன். அது மாதிரி சார் வந்து பயங்கரமாக நடிப்பு வந்து எதிர்பார்த்தாரு. நான் போய் ஒரு கடத்தில் அந்த வடிவேல் சாரை நடின்னு சொல்கிற மாதிரி சார் வந்து என்னை வந்து இன்னும் பத்தலை நடினாரு. நான் ஒரு கடத்தில் நடித்து மயக்கம் போட்டே விழுந்துட்டேன். அந்த மாதிரி சார் வந்து நடிப்பேன்ட்ட வாங்கினார். அதை மறக்கவே முடியாது என்னால். ஒரு 4 கட்டுக்கு அப்புறம் ஹீரோ அவர் முன்னாடி தான் நான் நடிச்சிட்ருக்கேன். அவருக்கே தெரிஞ்சிச்சு, அக்கா உங்களுக்கு மயக்கம் வந்துச்சு தானே. ஆமாம் தம்பி, எனக்கு ரொம்ப மயக்கமாக வந்துருச்சு, ரொம்ப கோபமாக நடித்து மயக்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே நான் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் ஓரமாக படுத்துட்டேன். ரொம்ப நல்ல டீமு, நல்லா வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க கூட நடிச்சதில் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. படம் வந்து நல்ல காமெடி படம், ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணி இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி கொடுங்க. படக்குழுவை வாழ்த்துறதுக்காக வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் திரு சுபாஷ் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். இல்லை, எங்கள் டைரக்டர் பேசிட்டு அப்புறம் யாரும் பேச முடியாதுல்ல, அதனால கரெக்டா. அனைவருக்கும் வணக்கம். கடுக்கா திரைப்படம். முதல்ல இந்த படத்தை பற்றி நிச்சயமாக நான் வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறதுக்கு காரணம், படத்தை நான் ஃபுல்லாக பார்த்தேன். மிகப்பெரிய பாராட்டுகள், ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். படம் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். தந்தை பெரியார் அவருடைய கருத்தை ரொம்ப அழகாக, அதே சமயத்தில் உணர்வுபூர்வமாகவும், த்ரூ அவுட்டாக ஸ்க்ரீனில் எல்லாத்துலேயும் நகைச்சுவையாகவும் கொண்டு வந்து கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஒரு பெரியாருடைய கருத்தை
மிகவும் ஆழமாக வந்து பதிவு செய்திருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த படக்குழுவுக்கும் ஒரு பெரிய பாராட்டுகளை கொடுத்தாகணும். ஒரு பெண்ணியம் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படம்ங்கிறது அதில் முக்கியமான ஒரு விஷயம். இங்கே கூட விமன் கமிஷன் சேர்மனாக இருந்த கௌரி அசோகன்லாம் கூட வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். இது வந்து என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலில் இந்த வேலைக்கு போகிற பெண்களாகட்டும், படிக்கிற பெண்களாகட்டும், தன்னை எப்படி பாதுகாத்துக்கணும், அதையும் கடந்து எல்லாத்தையும் கடந்து எப்படி நம்ம வந்து நம்ம சர்வே ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரொம்ப வித்தியாசமாக இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு வகையில் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் ரொம்ப நல்லா உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் தனஞ்சய் சார் அதுக்கப்புறம் பார்த்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தனஞ்சய் சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய பேர் வரும். ஆனால் என்ன அதில் ஒரு வருத்தமான விஷயம்னு சொன்னால், இந்த படம் ஆரம்பிக்கும் போது விஜய் கௌரிஷ் எல்லாரும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லை. இந்த படம் மூலமாக தான் அவங்கள அறிமுகம் ஆகிறாங்க. ஆனால் இவர்கள் இந்த கஷ்டப்பட்டு இந்த படத்தை இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி, இவ்வளோ தூரம் ப்ரொமோட் பண்ணி எல்லாம் செஞ்சு, இது இன்னைக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் சேர்ந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி வந்து இந்த படம் வெளியானதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் எல்லாருக்கும் மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அதுவும் பர்டிகுலராக வந்து அது வந்து ஒரு விமன் ஓரியன்டல் சப்ஜெக்ட் தான் இது. ஆனால் இந்த படத்துக்கான ஒரு ப்ரிவியூ பார்க்குறதுக்கோ, இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கோ எதுக்குமே வந்து அவங்க வரதே இல்லை. காரணம் என்னென்னா, அதுக்கப்புறம் அவங்க ஏதோ ஒரு வெப் சீரிஸ் அதிலெல்லாம் பிஸி ஆகிட்டாங்க. இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம்தான். அதெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்குது? கடுக்கான்ற ஒரு படத்தில் வரது வச்சு தான் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த படம் வந்து இவ்வளோ போராடி வரும்பொழுது அதற்கான ப்ரமோஷன்ஸுக்கு வந்து வரணும் இல்லையா? இன்றைக்கி சினிமாவிலே பார்த்திங்கன்னா, இதன் மூலமாக யார் சம்பாதிக்கிறாங்களோ, யார் பலன் பெற போகிறார்களோ, யார் புகழ் பெறுவார்களோ அவர்களெல்லாம் இதற்காக வருவதில்லை. ஆனால் இதில் எந்த வருமானமும் இல்லாமல், இதனால் எந்த புகழுமே கிடைக்காம, என்னுடைய குருநாதர் ஆர்வி உதயகுமார் சார்லேருந்து, பேரரசு சார்லேருந்து இவங்க எல்லாரும் தான் இன்றைக்கி வந்து இது. என் நண்பர் சவுந்தர் வந்திருக்கார். சவுந்தர் நடிச்சிருக்கீங்களா? அதில் பாருங்கள், இதில் நடிக்காத என்னுடைய சவுந்தர் வந்திருக்காரு. ஆமாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த படம் நாளைக்கு வந்து இது நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். ஒரு ஸ்மால் பட்ஜெட்டில் நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் வரும். ஏன்னா இன்றைக்கி படம் எடுக்கிறத விட அது ரிலீஸ் பண்ணி வர்றது தான் கஷ்டம். ஆனால் அந்த ஒரு சப்போர்ட் வந்து நம்மளுடைய தனஞ்சயன் சார் மூலமாக கிடச்சிருக்கு. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எப்போ வந்து அவருடைய பார்வையில் இந்த படம் கிடச்சிருக்கோ அப்போயே நான் சொல்லிட்டேன், நீங்கள் படத்தை பற்றி கவலைப்படாத கௌரிஷ், இதுக்கு நிச்சயமாக அவர் இந்த படத்தை எங்கே கொண்டு போகணுமோ அவர் கொண்டு போயிடுவார்னு சொல்லிட்டு, எல்லாத்துக்கும் மேலே நமக்கு இன்றைக்கி இயக்குனர் சங்கம் தலைவர், செயலாளர் எல்லாருமே இன்றைக்கி இவ்வளோ சப்போர்ட்டாக இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி இவங்க இந்த எந்த முகம் தெரியணுங்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு பேனர் வச்சு எல்லாம் பண்ணி இவ்வளோ செஞ்சு பண்ணுறாங்களோ, அவர்கள் இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அடுத்து இந்த மாதிரி ஒரு படங்கள் கமிட் பண்ணும்போது அந்த ஆர்டிஸ்ட்டுகள் அவங்களுக்கு நம்ம கால்ஷீட் வாங்கும் போது ஒரு எப்படி டப்பிங் பேசுகிறாங்க பேசலைன்றதெல்லாம் நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டில் கொண்டு வரோம். அந்த மாதிரி படம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு ப்ரொமோஷனுக்கு அது ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் எதாகட்டும் அதுக்கும் வந்து வரணுங்கிறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணி கொண்டு வர மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன்னா வந்து இதன் மூலமாக பலன் பெற போகிறவர்கள் அவங்க தான். எந்த பலனும் அடையாதவர்கள் தான் இவங்களுக்காக வந்து, அதுவும் என்னுடைய குருநாதர் உதயகுமார் சார்லாம் எப்படி இவங்களுக்காக நேரம் ஒதுக்குறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ பணிகளுக்கு நடுவில் வந்து யாராவது ஒரு சின்ன தயாரிப்பாளர் அவங்க ஒரு படம் பண்ணிருக்காங்க, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க கூட அவரோட நேரத்தெல்லாம் ஒதுக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு நம்ம வந்து சொல்லி ஆகணும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன். கடவுள் ஒரு 10 பேரை கூப்பிட்டு தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாராம். அதில் 9 பேர் வந்துட்டாங்க. 9 பேர் லைனில் நிற்க வச்சுட்டாங்க. அப்போ முதல்ல நிற்கிறவர் நான் தான் ஃபஸ்ட் ஆனார், இல்லை நீங்கள் செகண்டுன்னார். அப்போ செகண்டு தேர்டுன்னு லைனாக அவங்க எல்லாருமே வந்து கோடிக்கணக்கில் கடவுளுக்காக செலவு செஞ்சவங்க, சொசைட்டிக்காக செலவு செஞ்சவங்க. அப்போ ஒருத்தர் இவரோட இவர் அதிகம் செஞ்சவர், இவரோட இவர் அதிகம் செஞ்சவர்னு ஒருத்தர் பார்த்து சமாதானம் ஆகிட்டாங்க. பரவாயில்ல,
எனக்கு முன்னாடி இவர் இருக்காருன்னா என்னோட இவர் அதிகமாக செஞ்சவர்னு. அப்போ முதல் பர்சன் யார், கடவுள் வந்து முதல் நன்றி சொல்ல போகிறது யாருன்னு 9 பேருமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசான கேள்வியை கூட்டு வந்து நிற்க வச்சாங்க முதல் ஆளாக. 9 பேரும் கடுப்பாயிட்டாங்க. என்ன ஒரு கேள்வியை கொண்டாந்து நிறுத்தி வச்சுருக்கீங்க, யார் இவங்க? இவங்களுக்கு தான் கடவுள் முதல் நன்றி சொல்ல போகிறாரு. ஆமான்னு சொல்கிறதுக்குள்ள கடவுள் வந்துட்டார். வந்தவொடனே கடவுள் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மற்ற 9 பேருக்கு சொல்கிறாங்க. இருந்தாலும் நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்களை விட்டுட்டு இந்த கேள்விக்கு போய் ஒரு முதல் நன்றி சொன்னாருன்னு எல்லாருக்கும் வருத்தம் அடைஞ்சதை புரிஞ்சுக்கிட்ட கடவுள் சொல்கிறாரு, என்னடா இவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? உங்கள் எல்லாரோட அதிகமாக வந்து சேவை செஞ்சவங்க இவங்க தான். நாங்கள் என்ன செஞ்சாங்க? ஒருத்தர் 500 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் 10,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு, ஒருத்தர் ஊரே தத்தெடுத்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கேள்வி என்ன பண்ணியிருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி யாருன்னு சொன்னால் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு வெளியில் கிழங்கு விற்கக்கூடிய ஒரு கேள்வி, கிழங்கு எண்ணெய் இதெல்லாம் விற்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வி அந்த வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு ஸ்கூலுக்காக பரீட்சை நேரத்தில் ரொம்ப வேகமாக கடந்து போகும்போது ஃபுல் மழை தண்ணி அதில் தடுக்கி விழுந்துறா கீழே. அதில் எக்ஸாம் பேடு எல்லாமே அதில் நனைஞ்சு எல்லாமே வேஸ்ட் ஆகி ஓன்னு அழுகுறா. அதை பார்த்து அந்த பாட்டி கூப்பிட்டு அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி தொடச்சி இதெல்லாம் நனைஞ்சிச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எதிர்க்க இருக்கிற ஒரு ஸ்டேஷ்னரிக்கான கடையில் சாதாரண ஒரு பங்க் கடையில் ஸ்டேஷ்னரி விற்கக்கூடிய ஸ்கூலுக்கு எதிர்க்க ஒரு சின்ன கடை, அங்கே போய் தன்னுடைய இடுப்பில் இருக்கிற சுருக்கு பையை எடுத்து அப்படியே வச்சு இதில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பா, எதுவாக இருந்தாலும் இந்த பொண்ணு குழந்தை பரீட்சைக்கு போகிறதுக்கு அதுக்கு பேடு பேப்பரு என்ன கேட்குதோ பென்சில்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவன் அந்த காசை ஃபுல்லாக கொட்டி பார்த்துட்டு இதில் போய் என்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இந்த பாட்டி சொல்லுதுன்னு சொல்லிட்டு அதில் மொத்தமே 73 ரூபா தான் இருக்குது, சில்லறை கில்லறை எல்லாம் சேர்த்து. சரி பரவாயில்ல, 100 ரூபாய்க்கு மேலே ஆகுது இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு அவன் பேப்பர் பேடா எல்லாத்தையும் கொடுத்து அந்த பாட்டிக்கிட்டு கூட அந்த பாட்டி அந்த குழந்தைக்கு டப்பாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு நீ அழாத பொண்ணு பரீட்சைக்கு எழுதி அனுப்பிச்சி வைக்குது. இந்த பாட்டிக்கு வந்து கடவுள் தான் முதல்ல வந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்போது 73 ரூபா அமௌண்ட்டா அப்படின்றது கிடையாது, அந்த கேள்விக்கிட்ட இருக்கிற மொத்த பணமே 73 ரூபாய் வந்து கொடுத்து உதவி செஞ்சுருக்கு. ஆனால் இவர்கள்லாம் வந்து எத்தனை கோடி செலவு பண்ணியிருந்தாலும் அவர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட பல மடங்கு கோடி அவங்ககிட்ட இருக்குது. 10 லட்சம் கோடி இருக்கிறவர் 1000 கோடி செலவு பண்ணுறதோ 1000 கோடி இருக்கிறவர் 1 கோடி செலவு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அப்படி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் என்னென்னோ செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஒரு சாதாரண ஒரு திரைப்பட நடிகராக வளர்ந்து வரும் பொழுது என்னென்னலாம் மக்களுக்கு செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் சர்வீஸ் செஞ்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் விஜய் கௌரிஷ். விஜய் கௌரிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஊருங்களில் போயிட்டு நிறைய கிராமத்துங்களில் போயிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் இணைச்சி அவங்களுக்காக நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆர்மி நேவியில் பேசிக்கலி வந்து நேவியிலேருந்து வந்த பர்சன். இன்னொரு விஷயம், விஜய் கௌரிஷுடைய அப்பா நம்மளுடைய தயாரிப்பாளர் அம்மா கிருஷ்ணன் டி சிவா சார் அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு, 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் அப்பாவும் சிவா சாரும் ஒரு திரைப்பட கதாநாயகங்கிறதுக்கான அடிப்படை மட்டும் கிடையாது, தான் வளர்ந்து வரும்பொழுது இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சொசைட்டிக்காக என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் செய்கிற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காகவே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இங்கே நம்மளுடைய பத்திரிக்கையாளருக்கு நான் கேட்டுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எவ்வளோ வளர்ந்து வரவங்க எவ்வளோ சம்பாதிச்சவங்க அவங்க ஃபோக்கஸ்க்காக எவ்வளோ செய்கிறாங்க. இந்த இடத்துல இந்த விஷயத்தை ஏன் பதிவு செய்கிறேன்னு சொன்னால், அவர் இதெல்லாம் சொல்லவே மாட்டார் வெளியில். நான் இது செஞ்சேன் அதை செஞ்சேன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது அவர். நான் கண்டிப்பாக சொல்லணும், இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அவர் விஜய் கௌரிஷ் வந்து வெறும் நடிகர் மட்டுமே கிடையாது, இந்த சொசைட்டி மூலமாக அக்கறை கொண்டு பல விஷயங்களை தொடர்ந்து செய்திருக்கக்கூடிய ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முக்கியமாக அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் நமது திரைப்படத்துறையில் ஒரு கதாநாயகன் நடிச்சிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை வந்து மனம் தளராமல் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து இதுக்காக அவர் எல்லாம் செஞ்சிட்ருக்காரு. எந்த அளவுக்கு இதை ப்ரொமோஷன் பண்ண முடியுமோ அத்தனை விதமான இதுக்கு வந்து அது போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறது, அப்படி பண்ணுறது, சாங் ரிலீஸ் பண்ணுறது, ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறது, அதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டு ஷூட் பண்ணுறது மாதிரி தொடர்ச்சியாக விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கார். அவருடைய உழைப்பு அந்த முயற்சிக்கு நம்ம எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்கணும். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் இது மாதிரி உண்மையான சமூக அக்கறைக்காக, ஒரு பப்ளிசிட்டிக்காக இல்லாமல் உண்மையான சமூக அக்கறைக்காக இது போன்ற சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய கலைஞர்களை நாம் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணணும். தனஞ்சயன் சார் மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த படத்துக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய சப்போர்ட்டு. என்னுடைய குருநாதர் ஆர் உதயகுமார் சார், பேரரசு சார் உட்பட இதில் இந்த படத்துக்காக வந்து வாழ்த்துறதுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிட்ட பிறகு அந்த பாடலை வந்து மக்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த பாடல் கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை பாடல் ரிலீஸ் பண்ண அந்த ஆடியோ லான்ச் அன்னைக்கே வந்து எட்டி இருக்கக்கூடிய படத்துடைய இசையமைப்பாளர் திரு கெவின் டெகோஸ்டா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷலாக ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தேவா சாருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் வந்து இந்த சாங் பாடி கொடுத்தாரு. எல்லா சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தம்பி போல இருக்க ஒன்லி என்னுடைய பாடல்கள் பேசும் அப்படின்ட்டு முடிச்சிட்டிங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர், இயற்கை விவசாயத்தை மீட்டணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் மண்ணுக்கும் மக்களுக்கும்ன்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலமாக பல நல்ல விஷயங்களை செய்து வரக்கூடிய நடிகர், சமூக சேவகர் திரு சவுந்தரராஜன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓகே, மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் புது கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். கடுக்கா இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வரணும்னு சொல்லி என்னை அழைச்சதுக்கு PRO ஆனந்த் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல படம், உண்மையிலே வந்து ஒரு குவாலிட்டியான படம் நான் சொல்லுவேன். எல்லாருமே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க. டிரெக்டர், சினிமோட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எடிட்டிங் அண்ட் மியூசிக். ஆக்டர் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. குவாலிட்டியான படம், ரசிக்க முடிஞ்சது. சாங்கை தான் காம்பேரர் சொன்ன மாதிரி, சிம்மையா சொன்ன மாதிரி பாட்டு முடிஞ்சோடனே ஐயையோ அப்படின்ற மாதிரி முணுமுணுக்க ஆரம்பித்தோம். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சார். என் பக்கத்தில் உட்காந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருந்தாரு. எப்படி கம்மியாக பேசிட்டு போனால் தெரியல. எனிவே சூப்பராக இருந்துச்சு சார். மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்தது. ஏன்னா காரணம் தனஞ்சயன் சார் இங்கே இருக்கார். அவர் ஒரு விக்கிபீடியா, என்சைக்ளோபீடியா நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் அப்படி கூட சொல்லலாம். அவர் இந்த படத்தை எடுத்தது முதல் வெற்றி. அண்ட் அவர் ப்ரொமோஷனே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு 10 தலைக்கு அவர் தான், எங்கள் படத்துக்கு அவர் தான் ப்ரொமோஷன், அந்த ஃபுல் ஐடியா, அந்த பிளானிங் எல்லாம் எக்ஸிக்யூஷன்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு சாங் 20 மினிட்ஸ் அந்த ஒரு கிராமிய சாங் மாதிரி ஒரு வில்லுப்பாட்டு மாதிரி போட்டீங்க. சூப்பராக இருந்துச்சு சார். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு சார், தயாரிப்பாளருக்கு நான் சிங்கப்பூரில் வேலை பார்க்கும்போது ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வந்து நாங்கள் படம் பார்க்க போனோன்னா 2 படம் டிக்கெட் எடுத்தோன்னா 3ஆவது படத்துக்கு ஃப்ரீ சார் டிக்கெட்டு. அந்த மாதிரி ஒரு நாளில் 2 டிக்கெட் எடுத்தால் 1 டிக்கெட் ஃப்ரீ ஒரு ஆளுக்கு. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன ஸ்மால் பட்ஜெட் படங்களுக்கு, புதுமுக நடிகர் படங்களுக்கு ஒரு 10 டிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு 5 டிக்கெட் ஃப்ரீயாக சொன்னீங்கன்னா கூட பீப்புள் வில் கம். அந்த ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். ஓகே, நல்லா இருக்குன்னு தெரியும் போது ஒரு 10 டிக்கெட் கிடைக்கும் போது ஒரு 5 டிக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னு வந்து பார்ப்பாங்க அப்படின்னு தோணுது. பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு தோணுது எனக்கு. மேபி தயாரிப்பாளர்கள் இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். எகெயின் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். தாவேகா சவுந்தரராஜா. தேங்க்யூ சார். ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியமானவர் தான் வந்து பேச போகிறாரு. ஒரு அத்தனை பேருமே வந்து முழுமுதற் காரணமாக இருந்தாலும் அதனுடைய தொடக்க புள்ளி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா இயக்குனர்கிட்ட இருந்து தான். ஸோ நம்மளுடைய சிறப்பு விருந்துகளும் சொன்னாங்க படம் ரொம்ப குவாலிட்டியாக வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட சிறப்பான படத்தை தன்னுடைய முதல் படத்திலேயே வந்து நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய படத்தின் இயக்குனர் SS முருகராஜ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். தனஞ்சயம் ஐயா, உதயகுமார் சார், பேரர் சார், சிவகுமார் சார், எல்லாருக்கும் வணக்கம். மேலே இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனந்த் சார், ரவிச்சந்திரன் சார், கௌரிஸு, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு மேலே அந்த ஊரில் நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்தளவுக்கு அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. தோழர் ஜீவானந்தம், கெம்புராஜ், கார்த்தி, இன்னும் நிறைய நண்பர்கள் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இந்த படம் நல்லபடியாக எடுக்க முடிஞ்சதுங்க. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நம்மளை கேட்டால் இதை விட சிறந்த படம் இந்தியாவிலேயே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். ரொம்ப நன்றிங்க. அவர் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில்
ஏன்னா இவர் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் தயாரிப்பாளர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு புதிய முகங்கள், புதிய கதை சொல்லும் முறைகளை அறிமுகப்படுத்தினவர் இவர் தான். அட்டகத்தி, பிஸா, சூதுகவும் போன்ற படங்கள் மூலமா சினிமாவுக்குடைய அந்த புதுமையின் கதவுகளை திறந்த ஒரு தயாரிப்பாளர். நம்மளுடைய சி.வி. குமார் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே மேடையில் இருக்கும் ஆர்வி உதயகுமார் சார் அண்ட் பேரர் சார் அவங்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படம் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடியே என்னோடய அட்டகத்தி படம் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த படம் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் அவங்க ட்ரைலர் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதே மாதிரியான ஒரு காலகட்டத்தில் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எப்படி ஞானல் சார் வந்திருந்தாரோ இன்றைக்கி இந்த டீமுக்கு இன்றைக்கி தனஞ்சயன் சார் வந்து இன்றைக்கி இந்த படத்தை ஒரு நல்லபடியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி சின்ன படங்கள் ரிலீஸ் பண்ணுறதுல நல்ல படங்கள் எடுக்கிறத தாண்டி அதை நல்லா ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் அது இன்றைக்கி மக்களுக்காண்டி போய் சேருது. அதில் தனஞ்சயன் சார் எப்போவுமே வந்து பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன், அவர் என்ன சொல்ல, ஒரு ப்ரமோஷன் டைனப்னே சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிடுவார். பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த சாங்கு எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. இந்த படக்குழுவினருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும். ஒரு சார் சொன்னாங்க மாதிரி ஒரு பெரியார் அவர்களின் கருத்துக்களை வச்சு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஒரு எளிய மக்களை பற்றி ஒரு படமாக தெரியுது. என்ன சொல்கிறது, இது வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மக்கள் கொண்டாடணும், மக்கள்கிட்ட போய் இது நல்லா சேரணும். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய புது கலைஞர்களை தமிழ் சினிமாவுக்கு கொண்டுட்டு வரும். இந்த படக்குழுவினர் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை இறைவன வேண்டியது. நன்றி. தேங்க்யூ ஸோ